ஹலோ வணக்கம். இந்த வீடியோ நான் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. என்னென்னா நம்மளுக்கு எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். நான் கூட லாஸ்ட் வீடியோவில் வந்து நாளைக்கு இந்த இதை போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஆனால் இப்படி இல்லை. இவர் கார்த்திக் பிள்ளை சொல்கிறத பார்த்தா கேஸ் வந்து போய்கிட்டு இருந்தது. ஊடால இந்த இன்னும் படத்தில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியே இருக்குது. ஊடால தீர்ப்புக்கு கோர்ட்னாலே எதிர்த்தரப்பு வாதாடுவாங்கல்ல. ஏன் இவங்க வாதாடலைன்னு தெரில. இவங்க நம்ம பக்கத்தில் எல்லாமே கொண்டு போகிறாங்க. இது வரலங்காரு. வரலன்னா இவங்களுக்கு கோர்ட்டில் உள்ளவங்களுக்கு வக்கீலுக்கு முன்னக்கூடியே தெரியும்ல. என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது அங்கே சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரில. மக்கள் நம்ம எல்லோரும் ஒன்று ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கடுத்து கோர்ட்டில் இதை வேறு இந்த கேஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சைடு எம்டி சாரில் உள்ள வக்கீல்லாம் டிஸ்போஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதை மேல்முறையீடு பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மேல்முறையீடுன்னு என்ன, இது இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் போட்டிருப்பாங்க. இன்னும் அதை விட பெரிய லெவலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நான் நினைக்கிறேன், இன்னும் முதலேருந்து விசாரிப்பாங்களா, இல்லை இந்த ஏதோ சொல்கிறாங்களே ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாலும் மறுபடியும் முதலேருந்து விசாரிப்பாங்க. அது மாதிரி இருக்கு. எனக்கு தலையே சுற்றுது. பணம் வருவாராங்கிற நம்பிக்கையும் போச்சு. வருவாருன்னு நம்பிக்கை விட ஒவ்வொரு நாளும் எப்படி சமாளிக்கணும்னு நினச்சி இந்த போய் வேலை செஞ்சு கடனை அடைக்க கூட முடியாது. அவ்வளோ சாப்பாட்டுக்கு கூட பொழப்பு நடத்த முடியாது. எனக்கு அந்த மாதிரி இருக்குது. வேறு வேலை செய்ய போனால் எவன் சேர்ப்பாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் யூடியூப்பில் எந்த வீடியோ பார்க்குறத விட்டுட்டு என் வீடியோ கூட பார்க்க வேண்டாம். நான் என்னுடைய திருப்திக்காக போட்டுக்கிறேன். விட்டுட்டு வேறு ஏதாவது சின்ன வேலையை கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல, கடன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது பேசி சமாளிச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது வேலை போய் பாருங்கள். கிடைக்கிற வேலையை செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுங்க. பிள்ளைகள் எல்லாத்தையும். எல்லாருக்கும் அழகான ஃபேமிலி இருக்குது. தாய், தகப்பன், மனைவி, கணவர், குழந்தைகள்னு இருக்காங்க. குடும்பத்தை போய் நம்ம ஏதாவது வேலை செஞ்சு அது போய் இது பண்ணலாம். இது வந்துச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம போய் பார்த்து இது எல்லோரும் வெறுத்து தள்ளிட்டு போல். ஏன்னா நம்ம எல்லாருமே இதில் வந்து முதலீடு போட்டிருக்கோம், உழைப்பு போட்டிருக்கோம், நேரத்தை போட்டிருக்கோம். காத்திருந்து என்ன செய்வாங்க, காலங்களும் போச்சு. அந்த ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. நமக்கு இன்னும் எங்கெங்கே போனாலும் இந்த மாதிரி அடுத்து மேலே போட்டாலும் எதுக்கு குறுக்க எந்திரிப்பாங்க கேஸுக்கு. கார்த்திகில் சொல்கிறாரு, 3 பேர் குறுக்க எழுந்துட்டு எனக்கு இன்னும் அந்த கோர்ட்டில் வாதாடணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு. அடுத்து அப்படிங்கும்போது இவங்க இன்னும் 10 நாள் கேட்பாங்க, 1 வாரம் கேட்பாங்க. அப்படின்னா இதை விட இன்னும் பெரிய கோர்ட்டில் போட்டாலும் அவங்க அதானே செய்வாங்க. தயவு செஞ்சு நம்ம எல்லோரும் வேறு வேலைக்கு போங்க. உங்கள் குடும்பத்தை நேசிங்க. போய் இது பண்ணுங்கள். கடன் இருந்தால் இருக்கட்டும். வாழ்க்கையில் பேசி சமாளிக்க முடியாது எதுவும் இல்லை. பயிரவே இதுவரை வந்து குப்பை தட்டு எச்சு துட்டு நாற்றம் முடிச்சு போயிட்டான் நம்மளை. இன்னும் என்ன இருக்குது அசிங்கப்படுறதுக்கு? ஒன்றும் பேச முடியல. அவ்வளோ வேதனையாக இருக்குது. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது கிடைக்கிற வேலையை போய் செய்யுங்க மக்களே. வைக்கிறேன். டாட்டா, பை பை.